ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய 11 ஆண்டு கால பிரதமராக ஆட்சி காலத்தை நிறைவு செய்திருக்கார். மொத்தமாக கிட்டத்தட்ட 23 வருஷமாக அவருடைய அந்த அதிகார பதவியில் இருக்கார். முதலமைச்சராகவும் குஜராத் மாநிலத்தில் அண்ட் பிரதமராகவும் இந்தியா முழுக்க. அப்போ 11 வருஷத்தில் அவர் என்ன செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி வருது. அதாவது என்டிஏ கவர்மெண்ட் அமைஞ்சிருக்கு, பிஜேபியுடைய தலைமையில் அமைஞ்சிருக்கு. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தில், குறிப்பாகவே தெற்க இருந்தாலும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் பாஜக காலுன்ற முடியாது அப்படின்னு. என்ன காரணங்கன்னா அவங்க பண்பாட்டு போர், அரசியல் போர், அந்த போர்னு போர் 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 அப்படின்னு ஒரு கூக்குரல் எழுது. அப்போ உண்மையிலேயே என்ன செஞ்சிருக்காரு நரேந்திர மோடி அவர்கள்? இந்தியாவில் ஏதாவது செஞ்சுருக்கிறாரா? ஒரு 11 வருஷத்தில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்குதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி. பிறகு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செஞ்சுருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி. இந்த விஷயங்களை பார்க்குறோம். ஒன்று, அவங்க என்னென்னலாம் சாதனை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. 2, தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இன்னொன்று மோடிக்கு பின் மோடிக்கு முன் அப்படிங்கிறது. இந்த 3 விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாரத பிரதமர் மோடி அவர்கள் 11 ஆண்டு காலத்தில் என்ன செஞ்சுருக்கான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நியூட்ரலாக யோசிக்கும் போது எல்லாமே ஆல் ஃபைன், எல்லாமே உலகம் சுபிட்சமாயிடுச்சு, இந்தியாவை எங்கேயோ போயிடுச்சு, அப்படி பின்னி பிடலுக்காம அப்படி சொல்ல முடியாது. சில செஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள், செய்ய தவறிய விஷயங்கள், பின்வாங்கிய விஷயங்களும் கூட இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது என்னங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். முதல்ல சர்க்கல்கள், பிறகு சாதனைகள் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம 11 வருஷத்தில் அவர் என்ன செஞ்சுருக்காருன்னு பார்க்கும்போது சர்க்கல்களில் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, வேளாண் சட்டங்களை திரும்ப பெறுதல் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நினைவு இருக்கும், அந்த நிலம் கையகப்படுத்த சட்டத்து மாதிரியே ஒரு முக்கியமான ஒரு சட்டம். இது வேளாண் சட்டங்கள் பஞ்சாப் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய புயலை கிளப்பிச்சு. இன்சிடென்டலி அப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேளாண் சட்டங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குன்னு சொன்னார். 3 சட்ட திருத்தங்கள் தான், வேற ஒன்றும் இல்லை. அது தமிழ்நாட்டில் எப்படி இந்த உழவர் சந்தை அப்படிங்கிற ஸ்கீம் ஒரு பியூட்டிஃபுல்லான விவசாயிகள் நேரடியாக மார்க்கெட் பண்ணுறதுக்கு உதவும் அப்படிங்கிறமோ அதே மாதிரியான விஷயங்கள்லாம் இன்றைக்குமே கூட தமிழ்நாட்டில் கரும்பு விவசாயிகள்லாம் இந்த மாதிரியான ஒப்பந்த முறை விவசாயம் வேளாண் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. குஜராத் மாதிரியான மாநிலங்களில் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா, யூபியில் இந்த மாதிரிலாம் உருளைக்கிழங்கு மாதிரிலாம் பெப்சி, கோகோ கோலா மாதிரியான கம்பெனிலாம் டைப் போட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சிப்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது. ஸோ அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் தான். அதை ஒரு முறைப்படுத்துவதற்காக செய்யப்பட்ட சட்டங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக நினைவு இருக்கும் உங்களுக்கு. இந்தியா முழுக்க எங்கேயுமே எதிர்ப்பு கிடையாது. பஞ்சாப், ஹரியானா 2 மாநிலத்தில் மட்டும்தான் எதிர்ப்பு. நமக்கு கம்யூனிஸ்டுகள் ஆளக்கூடிய கேரளாவில், திமுக அதிமுக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில், மம்தா பானர்ஜி ஆளக்கூடிய வெஸ்ட் பெங்காலில் இது மாதிரி எங்கேயுமே இல்லாமல் இந்த வேளாண் சட்டங்களுக்கான எதிர்ப்பு 2 மாநிலத்தில் மட்டும்தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த 2 மாநிலம் தான் விவசாயிகளுக்கு இணையாக பவர்ஃபுல்லான நாட்களாக அந்த மண்டி வியாபாரின்னு சொல்லிட்டு வாங்கி விற்கிறவர்கள் இருந்தாங்க. ஸோ இந்த புதிய வேளாண் சட்டங்கள் வந்தால் அவர்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறதா. இது ரொம்ப நல்லா தெரிஞ்சு வழக்கமாக உடும்பு பிடியாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதில் பின் வாங்கினார் அப்படிங்கிற பார்க்குறோம். வேளாண் சட்டங்களை குறிப்பாக பஞ்சாப் மாநில அரசை, பஞ்சாப் மாநில தேர்தலை ஒட்டி ஒரு பின்வாங்கினார் பார்க்குறோம். அது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா பார்க்கலாம். வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றது ஒரு சர்க்கிளாக நம்ம பார்க்கலாம். 2வது, வழிபாட்டு தல சட்டம் திருத்தப்படாது அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்துருவோம். இது கொஞ்சம் உங்களுக்கு புதிராக இருக்கும். வழிபாட்டு தல சட்டம்னால என்னன்னு தெரியலையே, அது என்னப்பா திருத்தப்படலன்னு வேறு ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த பாபர் மசூதி பிரச்சனை வந்த பிறகு 1991 இந்த சட்டம் கொண்டு வராங்க. என்னன்னா 1947 ஆகஸ்ட் 15 போது இந்தியாவில் எந்தெந்த வழிபாட்டு தலங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே இருக்கணும். அது முந்தைய நிலைக்கு மாத்திரம் பிந்தைய நிலைக்கு மாத்திரம் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1947 ஆகஸ்ட் 15 என்ன நிலைமையில் இருந்துச்சோ அந்த ஸ்டேட்டஸ் கோ தான் எல்லா வழிபாட்டு தலங்களும் இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வந்தாங்க. அதில் என்னென்னா நிறைய பேர் குரூப் அந்த ஒட்டுமொத்தமாக அந்த சட்டத்தை நீக்கணும்னு சொல்கிறாங்க. நாம் அப்படி பார்க்கல. சில முக்கியமான இடங்கள் மட்டும் நமக்கு ஒரு இந்துக்களுடைய ஒரு புனித வழிபாட்டு தலங்களாக நம்ம சோம்நாத் கோயில் பார்த்துருக்கோம், மதுரா பார்த்துருக்கோம், பிருந்தாவன் பார்த்துருக்கோம், அயோத்தி பார்த்தோம். இது மாதிரியான சில கோயில்கள் நமக்கு ரொம்ப சென்டிமெண்டலான விஷயங்களுக்கு, ராமர் பிறந்த இடம், கிருஷ்ணர் பிறந்த இடம், சிவனுக்கான பூர்வீகமான கோயில், அந்த மாதிரி சக்தி ஸ்தலம் அப்படிங்கிற மாதிரியா இருக்கும். அந்த மாதிரியான சில அரிதான முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கோயில்களை தவிர மற்றெல்லாம் அப்படியே பண்ணிட்டா நம்ம RSS உடைய அகில பாரத தலைவர் திரு மோகன் பாகவத் சொன்னது போல சும்மா எல்லா மசூதியிலும் நோண்டிட்டு இருக்கக்கூடாதுங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சொன்னார். அதை நம்ம நூறு ஏற்கிறோம். பட் சில கோயில்களுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கலாம். பட் அந்த சட்டம் இன்னும் அப்படியே இருக்குது. 1947 ஆகஸ்ட் 15 முன்னாடி என்ன இருக்குதோ அதே நிலைமை தான், ஸ்டேட்டஸ்க்கு தான். வழிபாட்டு தலங்கள்லாம் தொடரணும் அப்படின்னு சொன்னது அதை மாற்றிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது சர்க்கிள்களாக பார்க்குறாங்க. நீதித்துறை நியமன சட்டம் NJAC அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
இன்றைக்கி நீதிமன்றங்களில் வந்து நீதிபதிகள் நியமிக்கிறது, குறிப்பாக உயர் நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கொலீஜியம் அப்படிங்கிற சிஸ்டத்தில் வணிக்கிறாங்க. மூத்த நீதிபதிகள் 5 பேர் சேர்ந்து அவங்க ஒரு முடிவு பண்ணுவாங்க. அவங்க சில பேர்களை பரிந்துரைப்பாங்க. அதில் ஐபி ரிப்போர்ட் மட்டும் வாங்கி ஏதாவது குற்றம் குறைகள் இருக்குது அப்படிங்கிற மட்டும் பார்த்துட்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் இருக்குது. சில சந்தர்ப்பங்களில் ரொம்ப ரேராக இந்த நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு இஃப் ஐம் நாட் ராங் ஒரே ஒரு பேர் மட்டும் திருப்பி அனுப்பப்பட்டது, சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கிடுச்சு. பட் அதில் என்னென்னா இந்த கவர்னர் சட்டசபை சண்டை மாதிரியே அந்த உச்சநீதிமன்ற கொலீஜியம் திருப்பி அனுப்புனா மத்திய அரசு ஏற்றையாக நிர்பந்தம் தான் இப்போ இருக்குது. அதை மாற்றுறதுக்கு வந்து என்ஜேஏசி சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அது ஆன்டி கான்ஸ்டியூஷனல் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு. அதற்கப்புறம் இந்த முயற்சி நடக்கலை. பார்த்தீங்கன்னா உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு, அமெரிக்கா உட்பட பிரிட்டன் உட்பட எங்கேயுமே இல்லாத அளவுக்கு இந்திய நீதித்துறை வந்து ஒரு பெரிய ஒரு தன்னிச்சையான ஒரு அதிகாரம் கொண்டதாக இருக்குது. அது வந்து அந்த அதிகாரம் அப்படியே இருக்கணும், அது வந்து கான்ஸ்டியூஷனே கொடுத்தது. அதனால் வந்து அதை கேள்விக்குள்ளாக. ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட்டில் இன்னும் ஒரு கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்குன்னே ஒரு அப்பாயின்மெண்ட் கமிஷன் போட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அது நடக்கலை. அதனால் என்ன விளைவுங்கிறதுக்கு இப்போ நீதிபதி லேட்டஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நினைவிருக்கும், டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து ஒருத்தருடைய வீட்டில் கிட்ட 25-28 கோடி ரூபா கேஷ் இருந்துச்சு, லிக்விடாக கேஷ் இருந்துச்சுன்னு பார்த்தோம். நம்ம வந்து அது எங்கேருந்து வந்துச்சு, எப்படி வந்துச்சு, என்னன்னு அதை பற்றி எதுவுமே தெரியல. அப்போ இது மாதிரியான ஒரு கமிஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்கள வந்து என்கொயர் பண்ணுறதுக்கோ ஃபார்மேட் பண்ணுறதுக்கோ வேறு ஏதாவது பண்ணுறதுக்கோ அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அங்கே உட்காந்துருக்கிறாரு. அதை தவிர வேறு எந்த விஷயமும் நடக்கல. அவர் வந்து அவருக்கு அலாட்மெண்ட் கிடைக்கல. அப்போ வந்து அப்படியே ஒரு கிரே ஏரியா இருக்கிற மாதிரி காமன் மேனுக்கு ஒரு குழப்பம் வரும். ஸோ அதுக்கு ஒரு தீர்வு காண்றதுக்கு இந்த என்ஜேஏசி உதவி இருக்கும் அப்படின்னு எல்லாம் நம்பினாங்க. பட் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணல, அதை அப்படியே விட்டுருச்சுன்னு பார்க்கணும். இனிமேல் தான் இன்சிஸ்ட் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. அதனால் அதே அந்த பாயிண்டில் சேர்க்கலாம். லாஸ்ட்டாக வந்து வெளிப்படைத்தன்மையற்ற அந்த டோல்கேட் சிஸ்டம். இந்த டோல்கேட் சிஸ்டம் வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க, ரொம்ப பர்சனலாக நான் வந்து நிறைய நாளாக எடுத்து போயிட்டே இருக்கேன். அதில் வந்து ஒரு டிரான்ஸ்பரன்சி வேணும் அப்படிங்கிற நம்முடைய பாயிண்ட்டு. இப்போயுமே இந்தியா முழுக்கக்கூடிய டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செயல்பட்டுருக்கு. சாலைகள் வசதி மேம்பட்டு கிடக்கு, எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இந்த சாலை வந்து எத்தனை நாளைக்கு இந்த டோல்கேட் இருக்கும், எவ்வளோ கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ அமௌண்ட் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை வருஷத்துக்கு இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான எந்த டிரான்ஸ்பரன்சியும் இல்லை. அது நம்ம மதுரையில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், வெளிவட்ட சாலையெல்லாம் மதுரை மக்கள் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு வந்து டோல்கேட் இருந்து முடிஞ்சு இல்லைன்னு சொல்லி அப்புறம் வந்து ஹைவேஸ்லேருந்து கார்பரேஷனுக்கு மாறி அப்புறம் திரும்பி வசூலிக்காமன்னு ஒரே குளறுபடியாக நடந்துச்சு. சில டோல்கேட்டை குறைச்சோம்ன்றாங்க, சில டோல்கேட்டை கூட்டணுன்றாங்க, டோல் கட்டணத்தை கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லை. நம்முடைய பார்வை என்ன அப்படின்னா, தியேட்டர்களில் மால்லாம் நீங்கள் போனீங்கன்னா எவ்வளோ வண்டி உள்ளே போக முடியும், எவ்வளோ வண்டிக்கு இன்னும் இடம் காலியாக இருக்குது, எவ்வளோ வண்டி உள்ளே ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்பர்ஸ் தெரியும். அதை மாதிரி இந்த எத்தனை வண்டி இந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிருக்கு, எவ்வளோ ரெவன்யூ உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி சொன்னால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்ம வெளிப்படையாக நீங்கள் எல்இடியில் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் கவர்மெண்ட்டாக வச்சுக்கணும், மக்களுக்காக சொல்லணுங்கிற பார்க்கணும். அப்படி டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் அது வந்து தனியார் நிறுவனங்கள் வந்து ஒரு நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு உத்தரவாதமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அரசாங்கம் வந்து கட்டமைப்பை மேம்படுத்துவங்கிறது அவங்களுடைய கடமை. ஆனால் ஒரு டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் கொண்டு போயிட்டு இருக்கிறது தனியார் நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கவலை. இந்த 4 முக்கியமான விஷயங்கள் இந்த லாஸ்ட் 11 இயர்ஸ் கவர்மெண்ட்டில் பிஜேபி வந்து இன்னும் பெட்டராக செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமாக பார்க்குறோம். சரி, பிஜேபி என்னங்க சூப்பராக செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதில் தான் கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 4 சட்டங்களும் பார்த்தீங்கன்னா இந்த 4 முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பொலிட்டிஷியன் சொல்ல மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இவங்க இதை கண்டுக்கவே மாட்டாங்க. நம்ம வந்து கவலைங்கிறத வேறையாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதையும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிற சாதனைன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்போ என்ன தான் வந்து பிஜேபி கவர்மெண்ட் கடந்த 11 வருஷத்தில் செஞ்சது, அது என்னங்கிறத பார்க்கலாம். 11 வருஷம் சாதனை பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகிறாங்க. ஒரு பெரிய லிஸ்ட்டு நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணி ஒரு 10, 11, 12 நம்ம குறைக்க தான் பார்த்துருக்கோமே தவிர லிஸ்ட்டு பண்ணால் பெருசாக இருக்குங்கிறது தான் வந்து வடிவேல் சொன்ன மாதிரி போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் உண்மையில் அப்படி தான் இருக்குன்னு பார்க்குறோம். அவ்வளவு சாதனைகளை வந்து சத்தம் காட்டாமல் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சாதனைகள் நிறையா செஞ்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்பயுமே செய்ய முடியாத விஷயங்கள் செஞ்சுருக்காங்க பார்க்குறோம். அது ரொம்ப முக்கியமான ரொம்ப ரீசெண்டாக லேட்டஸ்ட் நடந்த விஷயம் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர். நம்ம வந்து எதிரி நாடு மீது ஒரு போர், அதான் விஷயம். நம்ம வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல், இந்தியா வந்து 47 சுதந்திரம் கிடைச்சது நடந்துகிட்டே இருக்கு. அது வந்து உள்ள வருவாங்க, அடிப்பாங்க, போவாங்க, வருவாங்க, அடிப்பாங்க, போவாங்க, அடிப்பாங்க சொல்லுவாங்க. இந்த எகைன் வடிவேல் கமல் சொன்ன மாதிரி அவன் என்னை அடிக்க, என்னை அவன் அடிக்கணும், திருப்பதி எப்படி பார்த்தா நம்ம தான் அடி வாங்கிட்டு போங்கிற மாதிரி இருந்துச்சு. நம்ம இந்த கவர்மெண்ட் வந்த பிறகு பதில் தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சு. அது ரொம்ப முக்கியமான தாக்குதல் வந்து பாகிஸ்தானுக்கே போய், அதான் ரொம்ப முக்கியமான விஷயம், அணு ஆயுத நாடாக மாறிய பிறகு 2 நாடுகளுமே பாகிஸ்தானுக்கே போய் நடந்த தாக்குதல். 3 நாள் அந்த தாக்குதல் நடந்தது. அவர்கள் கெஞ்சி கேட்டுக்கொண்டதற்கான அது முடிவு கொண்டுவரப்பட்டுங்கிற பார்க்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஆப்ரேஷன் சிந்தூர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இனி ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்தால்
அது போராக தான் கருதப்படும் அப்படிங்கிற அந்த எழுதப்படாத ஒரு விதி ஒரு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம் இந்த பிஜேபி கவர்மெண்ட் சாதனைகளில். அடுத்தா பார்க்குற ஒரே வருஷத்தில் 2 முறை கொரோனா தடுப்பூசி. நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில கம்யூனிஸ்ட் கட்சிகள் சில ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் சூப்பராக போட்டான், நம்ம வந்து கொரோனா தடுப்பூசி பயங்கரமாக போட்டான், அவன் ரொம்ப சீப்பான தடுப்பூசிலாம் வந்திருக்கான்னு ஆஹா ஓஹான்னு போல்ந்தாங்க. பட் வந்து சைனா வந்து இந்த கோவிட்ல வந்து எவ்வளோ மோசமாக செயல்பட்டது, எவ்வளோ டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறது பிறகு உலகம் வெளிச்சம் போட்டு காட்டியது. ஆனால் இந்தியாவில் வந்து குறைஞ்சபட்சம் 2 முறை 200 கோடி 140 கோடி நமக்கு பாப்புலேஷன், நமக்கு வந்து குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் கணக்கு பண்ணி கிட்டத்தட்ட 200 கோடி 2 முறை வந்து 100 கோடி பேருக்கு வந்து போட்டு தடுப்பூசியை வந்து ரொம்ப சீப்பாக ஃப்ரீயாக, அதான் ரொம்ப முக்கியம், அரசாங்கம் போட்டதில் வந்து ஒருத்தருக்கு ₹1 கூட செல்லாமல் மத்திய அரசு முழுக்க தான் பொறுப்பெடுத்து கொண்டு வெற்றிகரமாக செய்து உலக நாடுகளுக்கும் கொடுத்து ஒரு முன்னுதாரணமான நாடாக வந்து இருந்துங்க பார்க்குறோம். அது கோவிட்ல வந்து ஹவு இந்தியா ஹேண்டில்டு கோவிட் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு வரலாற்று பாடம். அது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாக நம்ம வந்து கருதலாம். அடுத்தா பார்த்தீங்கன்னா உஜ்வாலா யோஜனா அப்படிங்கிற ஒரு சமையல் கேஸ் இணைப்பு கொடுக்குற சிஸ்டம். நம்ம வந்து அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொல்லுவாங்க. அப்போ பெண்கள்னா அடுப்பு ஊதணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்படின்னு என்ன அடுப்பு ஊதணும் என்ன, அது கரி அடுப்பாக தான் இருக்கும். அப்படின்னா கரி அடுப்பு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து கார்பன், அது அந்த அடுப்புலேயே தான் வாழ்ந்து அவங்க காலைல 5 மணிக்கு அடுப்பு எரிச்சாங்கன்னா ராத்திரி 10 மணி வரைக்கும் வந்து கரண்டி பிடிச்ச கையை கீழே வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ வேலை நடந்துட்டு இருக்கும். அப்போ அந்த பெண்களுக்கு வந்து இது மாதிரி வந்து ஒரு சுகாதார கேடை ஏற்படுத்தாத அல்லது குறைவாக ஏற்படுத்தக்கூடிய இந்த சமையல் கேஸ் இணைப்பு கொடுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் அந்த உஜ்வாலா ஸ்கீம். அதில் பார்த்தீங்கன்னா 8 கோடி சமையல் இணைப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. அதான் திட்டம் முதல்ல பிளான் பண்ணது. ஆனால் கொடுத்தது எவ்வளோன்னா 9.6 கோடி இணைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 8 கோடி பிளான் பண்ணியிருந்தாங்க, 9.6 கோடி கொடுத்துருக்காங்க. இன்னமும் 75 லட்சம் வரைக்கும் கொடுக்குற பிளானில் இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, 9,200 10 கோடி வச்சுக்கோங்களேன். 10 கோடின்னா ஒரு குடும்பத்துக்கு 4 பேர் மட்டும் வச்சுட்டீங்கன்னா 40 கோடி பேர் பயன்படக்கூடிய வகையில் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க கொஞ்சம். நம்ம வந்து ஒரு 10 கோடி வச்சுட்டீங்கன்னா ஒரு குடும்பம் 40 கோடி பேர் பயன்படக்கூடிய இந்த உஜ்வாலா ஸ்கீம். அதுலேருந்து யாருக்கு பலன்னா நேரடியாக சமையல் செய்கிற குடும்ப தலைவிகளுக்கு வந்து அவ்வளோ பலன். இது வந்து உண்மையிலேயே வரலாற்றில் வந்து ஒரு புரட்டி போட்ட ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். ப்ளஸ் ஆர்டிகிள் 370 ரத்து செய்யுது. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கலாம். ஏன் 370 வந்து கை வைக்கவே முடியாத ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. யாராலையும் கை வைக்க முடியாதுங்க. அது ஒரு தேன் கூட அதெல்லாம் சாதாரண நடந்துராது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமின்றி எதுவுமே இல்லாமல் சாதாரண அமிக்கலாக பண்ணி வச்சாங்க. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. அவங்களுக்கு வந்து அன்னைக்கு தேதிக்கு ராஜ்யசபாவில் பெரிய பெரும்பான்மை கிடையாது. அங்கே வந்து ராஜ்யசபாவில் ஒரு மைனாரிட்டியாக இருந்தால் கூட அங்கேயே அவங்களை கன்வின்ஸ் பண்ணி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்லாம் பிடிச்சி பேசி வச்சு பண்ணி அதற்கு முன்னாடி பயங்கரமான ஏற்பாடு ஆர்டிகல் 370 ஒரு படமே வந்திருக்கு சினிமா. அது நீங்கள் வாய்ப்பு எடுத்தா பாருங்க. ஸோ அது எப்படி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பார்ட்டாக மினிட் பை மினிட்டாக யோசிச்சு பண்ணாங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதை வந்து தந்தி டிவிக்கு கொடுத்த பேட்டியில் திரு வெங்கையா நாயுடு அவர்கள் அப்போ வந்து அவர் துணை குடியரசுத் தலைவராக இருந்தார். அவர் கூட அதை சொல்லியிருப்பார். அப்போ வந்து எவ்வளோ மெட்டிகுலஸாக அந்த 370க்கான பிளான் வந்து நடந்துச்சு அப்படிங்கிற பார்க்கணும். அது வந்து ஒரு மிக முக்கியமான சாதனையாக பார்க்கலாம். அதன் மூலமாக என்ன நடந்தது, இந்தியாவில் பட்டியலின மக்களுக்கு காஷ்மீரில் மட்டும் இடஒதுக்கீடு கிடையாது, அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்போ ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மீண்டும் 75 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கேயும் வந்து பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க. அங்கே வந்து அந்த ஒரு பெரிய தலைவலி மாநிலமாக இருந்ததை அதை மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் பட்டியலின மக்களுக்கு 75 ஆண்டுகளாக இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு தீர்வை பாரத பிரதமர் நரேந்திர மோடி கவர்மெண்ட் கொடுத்துங்கிற பார்க்க ரொம்ப முக்கியமான விஷயமாக கவனிக்கலாம். அதை ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் 2016 நடந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் இதற்கெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப புள்ளி பிள்ளையார் சொல்லி வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான். POKல இருக்கக்கூடிய பயங்கரவாத முகாம்களில் நேரடியாக தாக்குதல் நடத்தி மோர் தென் 35 பயங்கரவாதிகளை அங்கே முகாமில் இருந்த பயங்கரவாதிகளை தூக்கி நொறுக்கி அதை சத்தம் காட்டாமல் வந்து அத்தனை பேரும் பத்திரமா வீடு திரும்பி பிரதமர்கிட்ட தகவல் சொல்லி பிரதமர் வந்து நம்ம ராணுவ தளபதியை சொல்லி ராணுவ தளபதி பாகிஸ்தான் ராணுவ தளபதி சொல்லி அப்பா உங்கள் ஊரில் ஆக்கிரமிப்பில் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்கள அந்த இடத்துல நாங்கள் பயங்கர தாக்குதல் பண்ணியிருக்கோமா சொல்லிட்டு அது வந்து ஒரு பெரிய படமாகவே பின்னாடி வந்துச்சு நம்ம ஊரி அட்டாக் பற்றி. இந்த 2016 சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நம்ம வந்து இந்தியன் மிலிட்ரி ஃபோர்ஸோடைய பவரை அது வந்து காட்டுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு நடந்துச்சு. அது வந்து ஆப்ரேஷன் சிந்தூருக்கான முன்னுதாரணம் பார்க்கலாம். அடுத்ததாக 12 கோடி ஸ்வச் பாரத் கழிப்பறைகள் இந்தியா முழுக்க 12 கோடி. யோசிச்சு பாருங்கள், நமக்கு வந்து இந்த கழிப்பறைகள் வந்து எவ்வளோ முக்கியம். வட மாநிலங்களில் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, சினிமாக்களோட பார்த்துக்கலாம். ஏர்லி மார்னிங் கருக்கல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அது மாதிரி காலை 4 மணி 4:30 மணிக்கு வந்து பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகள் கையில் சொம்போடு எடுத்துகிட்டு விவசாய நிலங்களை தேடி ஊருக்கு ஒதுக்குவாங்க. அவங்களுக்கு வந்து திருமணமாகி பல ஊர்களில் வந்து இந்த மாதிரி கழிப்பறை இல்லையா அப்படிங்கிற கேள்வி திருமணமே ஆகாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிலைமை இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து பல இடங்களில் பாலியல் வன்முறைகள் இந்த மாதிரி கழிப்பறைக்கு கழிக்கிறதுக்காக போகக்கூடிய
இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து யூபியில் பீகாரில் அதிகமாக வந்து இந்த மாதிரி பால் வன்முறை நடந்த சம்பவம் இது மாதிரி ஒரு பெரும் கொடுமை தாய்மார்களுக்கு நடக்குதே அப்படிங்கிற ஒரு கடுப்பில் வந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு அடிப்படை கடமையாக ஒரு தகப்பனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி வச்சது இந்த கழிப்பறை ஸ்வச் பாரத் ஸ்கீமில் நம்ம வந்து குப்பை போடாதீங்க பேப்பர் போடாதீங்க ஆரம்பித்த அந்த ஸ்வச் பாரத் வந்து மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளில் கொண்டு வரப்பட்ட அந்த ஸ்வச் பாரத் வந்து 12 கோடி ஸ்வச் பாரத் கழிப்பறைகள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய குடும்பங்களில் ஒரு வீட்டுக்கு ஒரு கழிப்பறைன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வீட்டுக்கு 4 பேர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 45-50 கோடி கிட்டத்தட்ட 1/3 பாப்புலேஷனுக்கு வந்து இந்த கழிப்பறை வந்து ஹெல்ப் பண்ணி பார்க்குறோம் 12 கோடி ஸ்வச் பாரத் கழிப்பறைகள். அடுத்து ஆயுஷ்மான் பாரத் 37 கோடி பேர் ஆயுள் காப்பீடு. இந்த ஆயுள் காப்பீடு 2 விதமாக பார்க்குறோம். ஒன்று வந்து இந்த மெடிக்கலுக்கான இன்சூரன்ஸ், இன்னொன்று வந்து ஆயுள் இன்சூரன்ஸ். இந்த ரெண்டுமே உள்ளதை பார்க்குறோம். எப்படின்னா 5 லட்சம் ரூபா வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் அவங்களுக்கு வந்து எந்த காசும் கொடுக்க வேண்டியது அது இன்சூரன்ஸ் நிறுவனமே கொடுத்துரும். இன்சூரன்ஸ்ங்கிறது வந்து ஒரு காஸ்ட்லியான சமாச்சாரம் பார்த்துருக்கோம். நீங்கள் வந்து பணக்காரர்கள் மட்டும் தான் இன்சூர் பண்ணுவாங்க, நடிகைகள்லாம் இன்சூர் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம். ஆனால் சாமானிய மக்களும் தன்னுடைய வாழ்க்கையை வந்து இன்சூர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீமில் 37 கோடி ஆயுள் காப்பீடு கொடுக்கப்பட்டிருக்கு. 10 கோடி பேருக்கு மேலே அதில் ஏழை குடும்பங்கள் ரொம்ப முக்கியமானது. 50 கோடி பயனாளிகள், அது 10 கோடினா ஆட்டோமேட்டிக்காக வந்து 50 கோடி பயனாளிகள். ஒரு குடும்பத்துக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபா வரைக்கும் காப்பீடு கொடுக்கப்பட்டது. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமாக பார்க்கணும். சாமானிய மக்கள் மருத்துவ சிகிச்சை தனியார் மருத்துவமனைக்கு போனால் தான் பண்ண முடியுங்கிற மாதிரி சிகிச்சைகள் அப்போ நம்ம போகவே முடியாது, சாக விட்டுற வேண்டியதான் அப்படிங்கிற நிலைமை இருந்த குடும்பங்களுக்கு மாற்றி இல்லை நாமளும் நம்ம வந்து இந்த மாதிரி காப்பீடு மூலமாக அரசாங்கமே செலுத்தக்கூடிய பிரீமியம் அதான் முக்கியம். அந்த காப்பீடுங்கிறது வந்து மக்கள் செலுத்தக்கூடிய பிரீமியம் இல்லை, அரசாங்கமே செலுத்தக்கூடிய பிரீமியம். அப்படி ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு மருத்துவ காப்பீடு கொடுத்து 37 குடும்பங்களுக்கு மேலே 10 கோடி குடும்பங்களுக்கு மேலே 37 கோடி ஆயுள் காப்பீடு 50 கோடி பயனாளி அடைஞ்சது இந்த ஸ்கீமு. அது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்கீம் பார்க்கலாம் மக்களுடைய ஹெல்த் ஆஸ்பெக்டில். அடுத்த பார்த்தோன்னா 50,000 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலை 1000, 2000, 3000ல் 50,000 கிலோமீட்டருக்கான தேசிய நெடுஞ்சாலை இந்த லாஸ்ட் 11 இயர்ஸில் மட்டும் சுதந்திரம் கிடைச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல இடங்கள் வந்து பல மாநிலங்கள் குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் ஜம்மு காஷ்மீர் போன்ற மாநிலங்கள் இன்னும் நிறைய வட மாநிலங்களே கூட பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைங்கிறதே கிடையாதுங்கிற மாதிரி பார்க்குறோம். நம்ம வந்து யூபியில் பார்த்தோம் ஹைவேஸில் நம்ம வந்து போர் விமானத்தை கொண்டு வந்து இறக்கி வச்சிருந்தாங்கன்னு பார்த்தோம். அந்த யூபியில் விமானங்களை அந்த தரை போக்குவரத்துலாம் எப்படி இருந்துச்சுன்னு மோசமாக பார்த்தோம். அப்படி இல்லாமல் இந்தியா முழுக்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் தரைவழி போக்குவரத்தோட உச்சக்கட்டத்தை அடையணும். நம்ம வந்து 10 நிமிஷத்தில் எல்லாம் போய் ரீச் ஆகி சேர்ந்தலாங்கிற மாதிரி புயல் போல வாகனங்கள் சீறி பறக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியதான் இந்த 50,000 கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலை நாடு முழுக்க 11 ஆண்டுகளில். CAA அந்நிய நாட்டில் உள்ள சிறுபான்மையினருக்கான நீதி. இந்த சிஏஏ வச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் கொண்டு வந்து பார்க்குறோம். பட் வந்து இது கொண்டு வரவே முடியாத ஒரு விஷயமா இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே 370 போல் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, ஜம்மு காஷ்மீர் பிரச்சனை போல். ஏன் அப்படின்னா மகாத்மா காந்தி பேசுகிறார் இந்த சிஏஏ பற்றி, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சிஏஏ மாதிரியான ஒரு ஸ்கீம் வேணும். இந்த அக்கம்பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள் இது மாதிரி சிறுபான்மை மக்கள்லாம் அது அந்த நாட்டுடைய சிறுபான்மை மக்கள்லாம் சிரமப்பட்டாங்கன்னா அவர்களுக்கு இந்தியா தான் தாய் வீடாக இருந்து காக்கணும்னு மகாத்மா காந்தி பேசியிருக்கிறாரு, மன்மோகன் சிங் பேசியிருக்கிறாரு, பலர் பேசியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஸ்கீம் இந்த 75 வருஷமாக செய்யவே முடியாமல் இருந்துச்சு. அதை பெரும் எதிர்ப்புக்கு இடையிலும் கொண்டு வந்துட்டாங்க. உங்களுக்கு நினைவிருக்கும் அந்த எதிர்ப்பு வந்தபோது இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களை பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுவாங்கங்கிற ரேஞ்சுக்கு பொருளி அவ்வளவு நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகி கிட்டத்தட்ட 2.5-3 வருஷம் கிட்ட ஆக போகுது. ஒருத்தர் கூட ஒரு பாதிப்பு இல்லை. இன்னும் சொல்ல போனால் நிறைய முஸ்லீம்களுக்கு வந்து உள்ள வாய்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. வெளியே அந்நிய நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களும் சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம், இதில் ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் உண்மை போல் ஆகும் அப்படிங்கிறதுக்கு சிஏ முக்கியமான விஷயம். ஆனால் கொஞ்சம் கூட மனம் தளராமல் ஒரு சிதப்பிரஜனாக இருந்து பாரத நரேந்திர மோடி இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டு வந்துட்டார் பார்க்குறோம். அந்த அது கர்டசி கோஸ் டு கோவிட் ஆல்சோ. கோவிட் வந்து ஒரு முக்கியமான ரோல் அதில் ப்ளே பண்ணிச்சு. அந்த பீரியட் அது வந்து அமுக்கமாக கொண்டு போகிறதுக்கும் கூட உதவிச்சு. பட் அந்த சிஏ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாக நம்ம வந்து பார்க்குறோம். வந்து அந்நிய நாடுகளில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிக்கு இந்துக்கள் உள்ளிட்டவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலான விஷயமா அந்த சிஏ தான் இருக்குங்கிற பார்க்குறோம். ப்ளஸ் 11 கோடி குடிநீர் இணைப்புகள். இந்த ஜல் ஜீவன் ஸ்கீம் மாதிரியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா நம்ம திரு எல்முருகன் வந்து போன முறை பாராளுமன்ற தேர்தலில் ஊட்டி பக்கத்தில் வந்து ஒரு கிராமத்தை போய் பார்த்து ஒரு பெரியவர் கேட்டார், உங்கள் வீட்டு தண்ணி வருதான, வீடு வரைக்கும் வந்து குடிநீர் இணைப்பு கொடுத்து பைப்பை திறந்தால் தண்ணி வர்ற மாதிரியான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்படி வந்து ஒட்டு வந்து 11 கோடி குடிநீர் இணைப்புகள் இந்தியா முழுக்க கொடுத்துருக்காங்க. ராஜஸ்தான் மாதிரியான குஜராத் மாதிரியான இடங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. குடிநீருக்காக எவ்வளோ தூரம் நான்லாம் என்னோட சின்ன வயசில் போயிருக்கேன், 80ஸ்லாம் வந்து சின்ன வயசில் போயிருக்கேன், குடத்தை தூக்கிட்டு வீடு விழா போயிருக்கோம். ஸோ ஓடுற ரயிலிருந்து தண்ணீர் பிடிச்ச தாய்மாரெலாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். அப்போ தண்ணீருங்கிறது ஒரு பெரும் பாடாக இருக்கக்கூடிய விஷயம். அப்படிப்பட்ட விஷயத்தை வீடுதோறும் வந்து குடிநீர் கொண்டு வந்து குடிக்கிற தண்ணி வீட்டுக்கே வந்துருங்க, உங்கள் வீட்டிலே நீங்கள் பைப்பை திறந்தால் வந்துருங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவோடைய நிறைவேற்றம். அது அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான கனவை நிறைவேற்றி கொடுத்த ஸ்கீம் வந்து 11 கோடி குடிநீர் ஜல் ஜீவன் ஸ்கீம் பார்க்கலாம். ப்ளஸ் 12
12 லட்சம் வரையிலான வருமானத்திற்கு வரி விலக்கு. ரொம்ப கடந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 11 வருஷத்தில் என்ன இந்த 75 வருஷத்துல சொல்லலாம், பட்ஜெட்டில் ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் ஒரே ஒரு கணக்கு தான் இருக்கும். நீங்கள் வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எது விலை ஏறும் எது விலை குறையும் பார்ப்பாங்க. ஜிஎஸ்டி வந்த பிறகு இந்த விலை ஏறும் பொருட்கள் விலை குறையும் பொருட்கள் வந்து ஆல்மோஸ்ட் காணாமல் போயிடுச்சு. நேராக வந்து இங்கே வந்து பிரச்சனை கிடையாது. அப்போ எல்லாருக்கும் இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, எங்கள் வருமான வரி தான் விலை கொடுப்பீங்களான்னு. அப்போ 6 லட்சம் கொடுப்பாங்களா, 7 லட்சம் கொடுப்பாங்களா, 8 லட்சம் கொடுப்பாங்களான்னு ஒரே அடியாக பம்பர் பிரைஸ் ஜாக்பாட் அடித்த மாதிரி 12 லட்ச ரூபா வரைக்கும், அதாவது மாதம் 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிச்சா வருமான வரி கட்ட வேண்டியதில்லை, வருமான வரி கிடையாதுங்கிறது இந்த நடுத்தர வர்க்கம் மேல் நடுத்தர வர்க்கம் ஆகிற ஆசைப்படுறவர்களுக்கு பெரிய வந்து ஒரு வரப்பிரசாதம் வாங்கியது. அது வந்து அப்ளாஸ் அள்ளி எதிர்க்கட்சிகள்லாம் வந்து வாயடைச்சு போன ஒரு தருணம் பார்லிமெண்ட் நடந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வந்து நிச்சயமாக சாமானியமாக உழைத்து முன்னேறக்கூடிய இந்த மத்திய தர வர்க்கத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் பார்க்கலாம். அது வந்து இந்த 75 வருஷத்துலேயே நடக்காத ஒரு சாதனை இந்த 11 வருஷத்தில் செஞ்சு காட்டினாங்க மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோட தலைமையில். 12 லட்ச ரூபா வரைக்குமான வரி விலக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். தென் ட்ரிபிள் தலாக் தடை சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக பார்த்தீங்களா, சிஏஏ 370 முத்தலாக் பூரா இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வந்திருக்காங்கன்னா இந்த முத்தலாக் தடை சட்டம் எப்படி வந்ததுன்னு பார்க்கணும். சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இஸ்லாமிய பெண்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததன் அடிப்படையில் அதன் விளைவாக வந்த சட்டம் ஒரு. ஸோ இஸ்லாமியர்களுக்கு எதிரானதில்லை, இஸ்லாமிய பெண்களுக்கு ஆதரவான அவர்களுக்கு கவசம் போல பாதுகாப்பானதுன்னு பார்க்குறோம். இந்த முத்தலாக் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் இதில் எந்த ஹிந்துவும் வழக்கு தொடர முடியாது, எந்த ஹிந்துவில் எந்த முஸ்லீம்லேயே அந்த குடும்பத்தை சாராதவர், ரத்த உறவை சாராதவர், அந்த பெண்ணுடைய உறவினர் தவிர வேறு யாரும் போட முடியாது. நான் வந்து இன்னொருத்தர் போயிட்டு வந்து அந்த குடும்பத்தை எப்படி பிரச்சனை சொல்லி சொல்ல முடியாது, இஸ்லாமியராகவே இருந்தாலும் அவர் சம்பந்தப்படாத குடும்பத்தை சொல்ல முடியாது. ஸோ அந்த பாதிக்கப்பட்ட பெண் அவருடைய உறவுகள் மட்டுமே இதை வழக்கு போட முடியும். அவ்வளோ தூரம் சேஃப் அண்ட் செக்யூர்டாக வச்சுருக்கிறாங்க. இந்த ஒரு தடை சட்டம் வந்த பிறகு தான் நான் அரபு நாட்டில் இருக்கிறேன், வாட்ஸ்அப்பில் பொண்டாட்டிக்கு வந்து 3 தடவை தலாக் போட்டேங்கிற பிஸ்னஸ்லாம் நடக்க அந்த கொடூரம் நடந்து கொண்டே இருந்தது. நம்ம அன்றாடம் செய்திகளில் பார்த்துருந்தோம். வாட்ஸ்அப்பில் விவாகரத்து செய்த கணவர் நம்ம வந்து அரபு நாட்டிலேருந்து இப்படி அனுப்பலான்னு பார்த்தோம். இனிமேல் அதெல்லாம் முடியாது, வாட்ஸ்அப்பில் போய் அனுப்புனீங்கன்னா நேராக தூக்கிட்டு வந்து உள்ளே வச்சுருவாங்கிற அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்படி ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயத்தை இந்த முத்தலாக் சட்டம் செய்திருக்குங்கிறத பார்க்குறோம். அடுத்தா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்க, சாதனைகள் மட்டும் இல்லாமல் நம்ம வேற ஒரு விஷயம் பார்க்கணும். இந்த 11 வருஷத்தில் என்னென்னலாம் நடந்தது. 2014க்கு முன்னாடி இந்தியா என்னவா இருந்தது, 2014 முதல் முறையாக பாரத பிரதமர் வெற்றி பெற்ற பிறகு என்னவா இருக்குது, இந்த 2014க்கு முன்னாடி 2014க்கு பின்னாடி, இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டாவாக நான் பார்க்க வேண்டியிருக்கு. வெறும்னா வந்து அவர் வந்து மைல் ஸ்டோன் ஆஃப் என்டிஏ கவர்மெண்ட் நம்ம பார்த்தோம், ஒரு 12 இது பார்த்தோம். மைல் ஸ்டோன்கிறத தாண்டி இது வந்து ஒரு அன்பிரேக்கபிள் ரெக்கார்டாக நம்ம வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க விஷயமா நம்ம பார்க்கணும்னா அது ஒரு பெரிய பட்டியல் வந்துட்டே போகுது. அந்த பட்டியல் என்னங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். 2014 இந்த பணவீக்கம் அப்படிங்கிறது 10%, இப்போ வந்து 4-4.5க்குள்ளேயே போயிட்டு இருக்கு நம்ம பார்க்குறோம். இந்த பணவீக்கம் உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஜிடிபி எவ்வளோ முக்கியமானதோ அதே மாதிரி பணவீக்கம் முக்கியமானது. இந்தியாவுடைய பொருளாதாரமே எப்படி இருக்குங்கிற வச்சுட்டு இந்த பணவீக்கம் மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அண்டர் கண்ட்ரோல். 2014க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 10% 11% சாதாரணமாக போயிருந்துச்சு. இப்போ நார்மலாக 2014 10% இருந்த பணவீக்கம் அது வந்து பாதி தான் வந்து நிற்குது, 4.5 5 தான் நிற்குது. திரு சிதம்பரம் போன்ற மிகப்பெரிய மேதாவிகளுக்கு இதோடைய வாய்ப்பு புரியும். இப்படி கொண்டு வர்றது எவ்வளோ கஷ்டங்கிறது புரியும், அதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டங்கிறது புரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் 4 இருந்துச்சு, அடுத்த வருஷம் 7 இருந்துச்சு, அடுத்த வருஷம் 9 இருந்துச்சு, அடுத்த வருஷம் 6 இருந்துச்சு. அப்படிங்கிறது வந்து அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு அர்த்தம். நான் நல்ல நினைவருக்கு திரு பிரணாப் முகர்ஜி அவர்கள் வந்து நிதி அமைச்சராக இருந்தபோது இந்த Y2K ப்ராப்ளம்லாம் வந்துச்சு. அப்போ வந்து நிறைய ரிசெஷன்லாம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு பின்னாடி. அப்போ இந்த ரிசெஷன் வந்தபோது அவர் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த விஷயத்தை ரொம்ப கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறோம், கண்காணித்து கொண்டே இருக்கிறோம், பார்த்து கொண்டே இருக்கிறோம்னார். ஆனால் என்ன செஞ்சாங்கன்னே தெரியல. லக்கிலே இது ஓவர் கம் ஆயிடுச்சு. அப்புறம் சொன்னாங்க இந்திய பெண்கள்லாம் வந்து நிறைய சேர்த்து வச்சுருந்தாங்க, அதனால் வந்து தாய்மார்களுடைய சேமிப்பினால் தப்பிச்சு அப்படின்னாங்க. அப்போ கவர்மெண்ட் என்ன செஞ்சுங்கிறது தெரியல. அப்போ தான் நம்ம சொல்கிறோம் இந்த பணவீக்கம்ங்கிறது முன்ன பின்ன ஏறி இறங்கி வரலாம், நம்ம அது பிரச்சனை இல்லை. ஆனால் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, அப்போ வந்து 5% கீழே தக்க வச்சு நிற்கிறது, அது நிச்சயமாக ஒரு ஸ்டாம்ப் பேப்பருக்கு உள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொருளாதார அறிவை வந்து நம்ம எழுதிடலாம் அப்படின்னு விமர்சிக்கப்பட்ட திரு நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் 14க்கு முன்னாடி வரைக்கும் 10%க்கு மேலே இருந்த பணவீக்கம் இப்போ வந்து அதுக்கு பாதி தான் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து இந்த கவர்மெண்ட் எப்படி செயல்படுதுங்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கலாம். ப்ளஸ் 2014 ஆண்டில் வறுமை சதவீதம் 29%. இந்தியன் பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 30% பேர், நீங்கள் 100 பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா அது 30% பேர் வந்து 30 பேர் வந்து ஏழைகளாக இருப்பாங்கன்னு பார்த்துருக்கோம் 2014 வரைக்கும். இன்றைக்கி வந்து இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கு 11% மாறி இருக்கு. 140 கோடி பேர் இருக்கும், அதில் 11% பேர் தான் இருக்காங்க. ஸோ 11%ங்கிறது ரொம்ப பெரிய நம்பர், நோ டவுட்.
ஆனால் 29% எங்கே இருந்துச்சு, 11% எங்கே இருக்குன்னு பார்க்கணும். நம்ம வந்து அப்போ இந்த 11 வருஷத்தில் எவ்வளோ பெரிய வீழ்ச்சி அந்த வறுமை கோட்டிலேருந்து வெளியில் கொண்டு வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடியோ நிர்மலா சீதாராமன் மட்டுமே சொல்ல, இது IMF சொல்லுது, வேர்ல்டு பேங்க் சொல்லுது, இந்நாடுகளில் எல்லா பன்னாட்டு அமைப்புகளும் சொல்கிறாங்க. இது பயங்கரமான ஒரு லாஸ்ட் ஒரு 14-15 இயர்ஸுக்குள்ளே இது சாத்தியமாயிருக்கு அப்படின்னா அதில் 11 வருஷம் நரேந்திர மோடியோட கவர்மெண்ட். அப்போ 30% எங்கே இருக்குது வறுமை கோடு, அதை 11% எங்கே மாற்றுறது எப்படி பாருங்கள். அதை ஹாஃபோட கீழே கொண்டு வந்து குறைச்சிருக்கிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய சாதனை. அப்போ வந்து ஏழை மக்கள் மீது சாமானிய மக்கள் மீது அக்கறை கொண்டு அதை பொருளாதாரத்தில் புகுத்தி அது வந்து அந்த பலன் வந்து சாமானிய மனிதனுக்கு போய் சேரும்படியான ஒரு முயற்சி இருந்தால் தான் இந்த மாதிரியான ஒரு பலன் கிடைக்குன்னு பார்க்கணும். நம்ம வந்து 29% வறுமை கோடு அது 11% வந்து குறைஞ்சிருக்கு வறுமை கோடு கீழே மக்கள்னா அது எவ்வளோ பெரிய மகத்தான சாதனை என்பது உங்களுடைய பார்வைக்கு விட்டுறேன். ப்ளஸ் 2014 இந்தியா முழுக்க ஏர்போர்ட் 74 ஏர்போர்ட் தான் இருந்துச்சு. அப்படியே டபுளாக வந்து 149 ஏர்போர்ட் இருக்கு. சேலம் ஏர்போர்ட் மாதிரி விஷயங்கள்லாம் அன்றாடம் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் எண்ணிக்கை கூட்டிகிட்டே போகிறாங்க. இப்படி ஒன்றுமே கொண்டு வந்துருக்காங்க. தஞ்சாவூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, ராம்நாடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இப்படி சின்னதாக புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி இந்தியா முழுக்க 74 ஏர்போர்ட் நம்ம பார்த்தோம். கனெக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். ஒருத்தரை நடமாட விட்டுட்டா அவர் ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணிடுவார், பணம் சம்பாதிக்க வழி பண்ணுவார். அப்போ வந்து அவர் போக்கிட இருக்கணும், 4 பக்கம் அடைச்சி வைக்கக்கூடாது. அப்போ கப்பல் போக்குவரத்து வந்து சுலபமாக்கப்பட்டிருக்கு, ரயில் போக்குவரத்து வந்து கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கு, தரைவழி போக்குவரத்தில் வந்து வசதி கூடப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது எல்லாமே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயத்தில் வளர்ச்சி கொண்டு செல்லும். அதே தான் அந்த ஏர்போர்ட். விமானத்தில் பயணிப்பவர்கள் எண்ணிக்கை ஆண்டுதோறும், அதில் முதல் முறை விமானத்தில் பயணிப்பவர்கள் எண்ணிக்கை ஆண்டுதோறும் டபுளாக ட்ரிபிளாக கூட்டிகிட்டே இருக்கு பார்க்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் அந்த உதான் ஸ்கீம் சொல்லக்கூடிய மாதிரி இந்த 74 ஏர்போர்ட் இருந்ததை 149 ஏர்போர்ட் வரைக்கும் கூட்டிருக்காங்க. மோர் தென் டபுள் ஆக்கியிருக்காங்க பார்க்கணும், ரொம்ப முக்கியமாக. ப்ளஸ் 2014 மெட்ரோ 5 மெட்ரோ ஸ்கீம் பார்க்கணும். நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த மெட்ரோடைய பலன் ரொம்ப தெரியும். இப்போ நிறையா பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு கேட்டால். ஆனால் வந்து ஒரு ஆட்டோக்கார் ரொம்ப அற்புதமாக சொன்னார், சார் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிரமமாக தான் இருக்குது, ஆனால் நாளைக்கு இந்த மெட்ரோ வந்தால் ஈஸியாக தானே சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ரொம்ப அந்த மாதிரி ஒரு பெரிய பக்குவம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சென்னை போன்ற பெருநகரங்களில் மெட்ரோடைய பலன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் மொத்தமாக 5 நகரங்களில் தான் வந்து மெட்ரோ இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 20 நகரங்களில் மெட்ரோ வந்துருக்கு. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 5 எங்கே இருக்குது, 5 இருந்துச்சு. ஒரு 10 வருஷத்தில் அது 8 ஆயிடுச்சுனாலே ஹாப்பியாக தான் இருப்பாங்க, 10 ஆயிடுச்சுன்னா டபுள் ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் 5 இருந்தது 20னா என்ன ஃபாஸ்ட் ஃபேஸில் வந்து அவங்க இயங்குறான்னு பார்க்க. நமக்கு வந்து இது மெட்ரோ அப்படிங்கிறது விரைவாக மக்களை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நகரத்துக்கு உதவுது. அப்போ அது வந்து அவருடைய நேரத்தை மிச்சம் பண்ணுது. அப்போ அது எல்லா மக்களுக்கும் போய் சேரணும், எல்லா மாநிலங்களுக்கும் போய் செல்லணும். அந்த எண்ணம் இருந்தால் மட்டும்தான் 5-20 முடியும். 5-7 8 எல்லா ஆட்சியும் நடந்துடும். 10% growth 15% growthங்கிறது எல்லாரும். ஆனால் இந்த மாதிரி 4 times growth அப்படிங்கிறது அது வந்து வேற ஒரு விஷனரி லீடர் இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிற பார்க்குறோம். அதனால தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்த 11 வருஷத்தில் என்ன பண்ணாருங்கிற பார்க்குறோம். அடுத்தா பார்க்க 2014 ஆண்டில் 21,000 கிலோமீட்டருக்கு ரயில் தடம் வந்து மின்மயமாக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து 62,000 கிலோமீட்டருக்கு அப்படியே 3 times பாருங்கள் மின்மயம். உங்களுக்கு தெரியும் டீசல் பெட்ரோல் இந்தியாவில் அதிகமான அந்நிய செலாவணி வந்து போகிறது வந்து இந்த டீசல் பெட்ரோல் இறக்குமதி தான், கச்சா எண்ணெய் இறக்குமதி தான். க்ரூட் ஆயில் நம்ம வாங்குகிறோம், அது ரஷ்யாவிலேருந்து நம்ம வந்து கம்மி ரேட்டுக்கு அவங்க உக்ரைனோட சண்டை போடாமல் வாங்கிட்டு, ஈரான்லேருந்து வாங்கிட்டு, பைப் மூலமாக வாங்கிட்டு, கேஸாக வாங்கிட்டு அப்படின்னு இந்த க்ரூட் ஆயில் அண்டு இயற்கை எரிவாயுலாம் நம்ம வந்து பாடுபட்டு வாங்க வேண்டியிருக்கு. நம்மளால் வந்து அதிக அளவுக்கு உற்பத்தி பண்ண முடியல. அங்கங்கே இப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், க்ரூட் ஆயில் வந்து வாங்கிட்டு இருக்கிறோம், அது அந்நிய செலாவணியை ஏகப்பட்ட அளவுக்கு காசு டாலராக போயிட்டு இருக்கு. அப்போ அது எப்படி குறைக்கிற அப்படின்னா என்னென்னலாம் நம்ம வந்து டீசல் பெட்ரோல் யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ அதெல்லாம் குறைக்க முடியுமான்னு பார்க்கணும். மெயினாக வந்து ரயில்வே தான். ஏன்னா இந்தியா முழுக்க நெட்வொர்க் லார்ஜஸ்ட் நெட்வொர்க் இந்த வேர்ல்டு. அப்போ இங்கே வந்து 2014 வந்து 21,000 கிலோமீட்டர் தான் ரயில் தடம் வந்து மின்மயமாக்கப்பட்டு டீசல் இன்ஜின்லேருந்து மின்மயமாக மாக்கப்பட்டுச்சு. அது வந்து 2011 வரைக்கும், இப்போ 14 வரைக்கும். 2014 பிறகு இன்னைக்கு வரைக்கும் பாருங்கள் 62,000 கிலோமீட்டருக்கு வந்து ரயில் தடங்கள் வந்து மின்மயமாக்கப்பட்டு. அப்போ 3 times கிட்டத்தட்ட எல்லாமே மின்மயமாக்கப்படக்கூடிய நிலைமை பார்க்குறோம். அது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செய்யப்படக்கூடிய முக்கியமான விஷயம். அது தமிழ்நாட்டில் மன்னிக்கணும், அது இந்தியாவில் 3 மடங்கு அதிகமாக நடந்துன்னு பார்க்குறோம் ரயில்வே மின்மயத்தை பொறுத்தளவுக்கு. 11 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் ஒட்டுமொத்தமாகவே 676 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அப்போ வந்து 676 பல்கலைக்கழகம் எவ்வளவா மாறும், 700 800 900 மாறலாம். எவ்வளவா மாறி இருக்குது, 1200 பல்கலைக்கழகமாக மாறி இருக்குது. அப்படியே டபுள் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்க்க. அப்போ வந்து ஒரு ஃபுல் ஃபேஸில் காலேஜோ பல்கலைக்கழகங்களோ அதிகமாக துவக்கணும். இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக உயர்கல்வி படிக்கிறவங்களோட எண்ணிக்கை 51% தாண்டலை. நம்ம வந்து தமிழ்நாடு தான் அதில் அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம் நம்ம. அப்போ 50% மக்களோட உயர்கல்விக்கு போகாத போது உயர்கல்விக்கு எப்படி போக முடியும், சீட் இருந்தால் காலேஜ் இருந்தால் தானே போக முடியும். அப்போ வந்து அதிகமான பல்கலைக்கழகங்களை துறக்கணும் அப்படிங்கிறத அது ஒரு மிஷன் மாதிரி வச்சுட்டு தனியார் அரசாங்கம் எல்லா பக்கத்துலேருந்து நிறைய தரங்க சொல்லி என்கரேஜ் பண்ணி அப்படி போனால் 11 வருஷத்தில் மட்டுமே இந்தியாவில் சுதந்திரம் பெற்றது இருந்த எண்ணிக்கையை விட டபுள் மடங்கு 676 பல்கலைக்கழகங்கள் வந்து 1200 பல்கலைக்கழகங்கள் மாறி இருக்கோம் பார்க்குறோம் இந்த 11 வருஷத்தில். அடுத்த 11 வருஷத்தில் 23 எய்ம்ஸுங்கிறது வந்து ஒரு மந்திர சொல் மருத்துவத்துறையில். டெல்லியில் மட்டுமே இந்தியாவின் தலைநகரத்தில் மட்டுமே வந்து ஒரு மருத்துவமனை இருந்துச்சு. அங்கே தான் ஆகச்சிறந்த மருத்துவர்லாம் இருந்தாங்க.
யமதர்மனுடைய கைக்கு போயிட்டா கூட தூக்கிட்டு வந்துருவாங்கிற மாதிரியான ஒரு இருந்த இடத்துல அப்படி எய்ம்ஸ்னா வந்து ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் மெடிக்கல் ஆர்கனைசேஷன் மாதிரி இருந்த விஷயத்தை அது ஏன் டெல்லியில் மட்டும் இருக்கணும், அது ஏன் தலைநகரத்தில் மட்டும் இருக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய நூக் அண்ட் கார்னர் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுரையில் வரைக்கும் கொண்டு வந்து தெரிஞ்சிருக்காங்க. மதுரையில் ஆல்ரெடி எய்ம்ஸுக்கான மருத்துவ கல்லூரி துவங்கி நடந்துட்டு இருக்கு, மாணவர் சேர்க்கை நடந்துட்டு பார்க்குறோம். மருத்துவமனையே கூட நமக்கு வந்து 2026 ஏப்ரல் மே நம்ம சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கான பொங்கல் டயத்திலே கொண்டு வந்துருவாங்க சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி வந்து கொண்டு வராங்க. இந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் என்ன லாபம் அப்படின்னு பார்க்கணும். வெறுமனே மருத்துவமனை மட்டும் இல்லாமல் மருத்துவக் கல்லூரி அப்போ உயர்தர படிப்புக்கும் உதவக்கூடிய பார்க்குறோம். அப்போ இந்தியாவில் 11 வருஷத்தில் 23 எய்ம்ஸ், அதன் மூலமாக 2045 சீட்டுகள் அதிகம். 2040 சீட் எங்க எய்ம்ஸில் மட்டுமே. ஒட்டுமொத்தமாக நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டுமே 11 மருத்துவக் கல்லூரிகள் கடந்த ஏடிஎம் ஆட்சியில் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க பார்க்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 2020 வாக்கில் கொடுத்துருந்தாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து துவக்கி வச்சார். ஒரே நேரத்தில் 11 மருத்துவர்கள். அதன் மூலமாக சீட் எண்ணிக்கை அதிகம் தாண்டி எய்ம்ஸில் மட்டுமே இந்த 11 வருஷத்தில் 2045 சீட் வந்து அதிகரிச்சுன்னு பார்க்குறோம். அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த 11 வருஷத்தில். தென் 350 ஸ்டார்ட் அப் அப்படிங்கிறது வந்து தொழில் முனைவோருக்கான ஒரு விஷயம். அது இந்தியாவில் இதற்கு முன்னாடியுமே இருந்தது. யார் மறக்கல, நரேந்திர மோடி கொண்டு வந்த பிறகு வரல. ஆனால் நரேந்திர மோடி என்ன கொண்டு வந்தார், ஸ்டார்ட் அப் இந்தியான்னு ஒரு மிஷன் கொண்டு வந்தார். அதை வந்து ஒரு ஸ்கீமா ஒரு திட்டமாக கொண்டு வந்து பண்ணும்போது இந்தியாவில் சுதந்திரத்திலிருந்து இப்போ வரைக்கும் வந்து வெறும் 350 ஸ்டார்ட் அப் இருந்த இடத்துல எவ்வளவு தூரம் உயரம் பாருங்க. 350 ஸ்டார்ட் அப் இருந்த இடத்துல நேர போய் 1,18,000 ஸ்டார்ட் அப் வந்துருக்கு. அப்போ எவ்வளவு இது வந்து அதிரி புதிரி வளர்ச்சி. தொழில் வளர்ச்சி தான் நாட்டின் வளர்ச்சியாக இருக்க முடியும். அதெல்லாம் ஜிடிபி வளரும், அதெல்லாம் பொருளாதார வளரும், அதனால தான் பணவீக்கம் குறையும். எல்லாத்துக்குமான அடிப்படை இந்த தொழில் முனைவோர் தான். எவ்வளவு பேருக்கு அரசாங்கம் வேலை கொடுத்துட முடியும், எவ்வளவு பேருக்கு தனியார் வேலை கொடுத்துட முடியும். அப்படி வேலை வாய்ப்புகளை கொடுக்க முடியாது அப்படிங்க தெரிஞ்சு வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதற்காக இந்த தனியார் தொழில் முனைவோர் தான். அப்படி ஸ்டார்ட் பண்ண 350 இருந்த ஸ்டார்ட் அப் வந்து 1,18,000 மாறி இருக்குன்னு பார்க்குறோம். நம்ம சென்னை ஐஐடியில் பார்த்தீங்கன்னா 3 நாளைக்கு ஒருக்க வந்து ஒரு பேட்டன்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காப்பிரைட் சொல்லுவாங்க, அந்த பேட்டன்ட் சொல்லுவாங்களே, நானாக ஒரு புது கண்டுபிடிச்சிருக்கேன், அது என்னுடைய கண்டுபிடிச்சு சொல்லிட்டு பேட்டன் வாங்குறது. அப்படி 3 நாளைக்கு ஒரு பேட்டன் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த பேட்டன் வாங்கின விஷயத்தில் எப்படி வந்து ஒரு 10 நாளைக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பாக உருவாகிற மாதிரி அவங்க வந்து நிற்பாங்க. அவங்க அப்படி வந்து அடுத்த நோக்கி தான் நினைச்சிருக்காங்க. திரு காமக்குடி அவர்கள் ஐஐடி டேரக்டர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்புங்கிறத வந்து ஒரு பெரிய ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க. அதனால தான் அது வந்து 350 1,12,000 போய் நிற்க முடியுங்கிற பார்க்குறோம். தென் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி. நம்ம வந்து எலக்ட்ரானிக்ஸ்லாம் வந்து முன்னாடி கேட்ஜெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குமதி தான் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம வந்து அமெரிக்காலேருந்து வாங்கிட்டு வந்தேன், துபாயிலேருந்து என்னுடைய மாப்பிள வந்திருக்கிறான், வரும்போது 2 செல்ஃபோன் வாங்கிட்டு சொன்னேன், 2 லேப்டாப் வாங்கிட்டு சொன்னேன், கம்ப்யூட்டர் வாங்கிட்டு சொன்னேன். ஸோ எல்லாமே இறக்குமதி ஐட்டங்களாக மட்டும்தான் இருந்துச்சு. அதை நம்ம ஏற்றுமதி ஐட்டமாக மாற்றினதே பெரிய விஷயம். எலக்ட்ரானிக்கில் இந்தியா ஏற்றுமதி பண்ண முடியுங்கிறதே பெரிய விஷயம். அந்த ஏற்றுமதி பண்ண முடியுங்கிறது எவ்வளோ வளர்ந்துருக்கு பாருங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி வந்து 2017 வரைக்கும் 7 பில்லியன் அமெரிக்க டாலர் இருந்துச்சு. அது வந்து 23 பில்லியன், 3 மடங்கு மாறி இருக்கு பார்க்குறோம். எஸ்பெஷலி இதில் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறது வந்து ஐஃபோன். இந்த ஐஃபோன் வந்து சைனாட்டேருந்து காலியாகி இந்தியாவில் வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பே பொறாமப்படுற அளவுக்கு, என்னப்பா இங்கேருந்து கொண்டு நான் அதிகமாக டேக்ஸ் பண்ணுவேன் பார்த்துக்கோ, நீ ஏன் அமெரிக்காலே பண்ணக்கூடாதுன்னு கேட்குற அளவுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே நடக்குது. ஸோ எலக்ட்ரானிக் கார் ஏற்றுமதியில் இது மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த எலக்ட்ரானிக் ஏற்றுமதியில் 7 பில்லியன் டாலர் வந்து 3 டைம்ஸ் கூடி 23 பில்லியன் டாலராக மாறி பார்க்குறோம் 2014 முன்னாடி 2014 பிறகு. அடுத்தா பார்க்குறோம் இந்த நெடுஞ்சாலைகள் வந்து ரொம்ப அவசியமானது. அது வந்து தரைவழி போக்குவரத்து, விமான போக்குவரத்து, கடல் போக்குவரத்துனா ரொம்ப எசென்சியல் பார்த்துங்க. அதுதான் வந்து ஒட்டுமொத்த பிஸ்னஸை, கார்கோவை எல்லாமே இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணக்கூடியது. அப்போ சாமானிய மனிதர்கள் டிரான்ஸ்போர்ட்டு கூட ரொம்ப உதவும். நம்ம வந்து பார்க்குறோம்ல, 10 வழிச்சாலைலாம் வேணுமா வேண்டாமா கேட்டு ஒரு பெரிய சண்டை இருந்துச்சு. அதெல்லாம் வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து சென்னை டு சேலத்துக்கான வந்து விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு 3 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் முடியக்கூடியதாக இருக்கும் அந்த பயணம். அந்த அளவுக்கு வந்து ஒரு அதிகமான சாலையில் பொருளை மத்திய அரசு ரொம்ப வேகமாக செயல்பட்டு, குறிப்பாக நிதின் கட்கரி அவர்கள் வந்து தேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரான பிறகு சத்தம் காட்டா சாதனை நிறைய செஞ்சுட்டே இருக்காங்க. அப்படி என்னப்பா சாதனை, உண்மையிலே சாதனை சொல்ல முடியுமா? 60 வருஷத்தில் இந்தியாவில் எவ்வளோ ரோடு போட்டுருந்துச்சோ அவ்வளோ ரோட 11 வருஷத்தில் மட்டும் அதில் பாதி போட்டாங்க. 100 கிலோமீட்டர் மொத்தமாக 60 வருஷத்தில் போட்டிருக்கோம்னா 11 வருஷத்தில் மட்டும் 50 கிலோமீட்டர் அதிலே போட்டான்னு பார்க்கணும். அப்போ எவ்வளோ ஸ்பீடி ஒர்க். நம்ம வந்து அதிகமான சாலைகள் மட்டும் இல்லை, அதிவேகமான சாலைகள் மட்டும் இல்லை, அந்த சாலைகளே அதிவேகமாக போடப்படுங்கிற பார்க்குறோம். அது ரொம்ப முக்கியமான சாதனை நம்ம பார்க்கலாம்.